ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கசலி வாழையில் இந்த சருவு வெட்டி ஒருகிற பட்டம் ஃபுல்லாக குமிச்சு வச்சுருப்போம். இந்த பட்டத்தில் உள்ள சருவை வளர்த்தி எப்படி உரமாக மாற்றி அதை நம்ம வாழைக்கு கொடுக்கலாம், அதாவது வாழையோட வேறு எடுத்துக்கிற நிலைக்கு அதை மாற்றணும். அந்த சத்தை அது எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த முழு வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கசலி வாழையை நடி எடுத்து விட்டுருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நடி எடுத்து விடும்போது அது பக்கத்தில் உள்ள தாய் வாழையை நம்ம அப்படியே வெட்டி போட்டிருக்க மாட்டோம். அது அப்படியே நின்று ஒரு 2 மாதம் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய் வாழையில் உள்ள சத்து அவ்வளவுமே இந்த கண்ணு எடுத்த பிறகு அந்த தாய் வாழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட ஆரம்பிக்கும். அப்படி பட நம்ம அதை அறுத்து ஒவ்வொரு பட்டம், அதாவது ஒரு பட்டம் ஃபுல்லாக சருவு குமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்து பட்டம் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்த பட்டத்தில் நம்ம சருவாக கூட்டி வச்சிருப்போம். இந்த மாதிரி சருவை மலை மாதிரி நம்ம குமிச்சு வச்சிருக்கிறதுனால இதை நம்ம எப்படி உடனே உரமாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி உரமே ஆகாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ள சருவு அவ்வளவுமே இத்து மக்கி உரமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே உள்ளது அப்படியே இருந்துடும். ஈரப்பதம் எதுவுமே கிடைக்காம காய்வாகவே இருக்கிறதுனால அது உரமாக மாறாது. அதை எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, லைட்டாக ஒரு மழை விழுந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த சருவு ஃபுல்லாகவே ஈரம் ஏறி போய் இருக்கும். அந்த ஈரம் ஏறினதும் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூரியாவில் தலைச்சத்து அதிகமாக இருக்கும். அதாவது யூரியா போட்டோம் அப்படின்னா நல்ல இலை பசுமையாக அடிக்கும். பசுமையாக அடிக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை அதிக அளவு ஏற்படுத்தி அந்த வாழைக்கு தேவையான உணவை தானே எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலோட வாழ்றதுக்காக அந்த யூரியா யூஸ் பண்ணியிருப்போம். அந்த யூரியாவை வச்சு தான் இந்த சருவை வளர்த்தி மக்க வச்சு அந்த வாழைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உரத்தை மக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே நம்ம போய் யூரியா மூட ஒன்று எடுத்துகிட்டு நேராக நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதை நம்ம கொண்டு வேறு எந்த உரமும் கலப்போமானா வேறு எந்த கலப்பு உரமோ எந்த உரமும் கலக்க மாட்டோம். இது நம்ம இயற்கை உரமாகவே இருந்தாலும் அது வாழை எடுத்துக்கிற நிலையில் இருந்தால் மட்டும்தான் எடுக்குமே தவிர அதை விட்டுவிட்டு வாழை வேறு எடுத்துக்கிட முடியாத நிலையில் இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது மக்கி மண்ணிலேயே கிடந்தாலும் அது உரமாக மாறாது. அதை மக்கி நம்ம வாழைக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு உரமாக ஆக்கணும் அப்படின்னா அந்த மலத்துளி விழுந்ததுமே அந்த சருவு ஈரப்பதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஈரப்பதம் கொடுத்த உடனே இது மக்கிருமானா அப்படிலாம் மக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரியாவை எடுத்து தூவி விடணும். அப்படி தூவி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரியாவில் இயற்கையாகவே ஒரு இது உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இரும்பு பொருளோ இல்லை எந்தவித பொருள் போட்டாலும் அதை அரிக்கிற அளவுக்கு திறமை யூரியாட்ட உண்டு. அதே மாதிரி தான் நம்ம இந்த வாழை சருவு மேலெல்லாம் தூத்தி விடுறோம். இப்படி தூத்தி விடுறதுனால நமக்கு இந்த உரம் வேஸ்ட்டும் ஆக போகிறது கிடையாது. இந்த மேட்டாப்பில் அந்த பட்டத்தில் கிடக்கிற சருவை அவ்வளோத்தையும் மக்கி அந்த வாழை வேர்கள் எடுத்துக்கிற நிலைமைக்கு அது மாற்றி வாழை அதிக அளவு சத்துக்களோடு எடுத்து வளர்றதுக்கு உதவும். அதுபோக நம்ம சாணி உரமும் வச்சுருக்கோம். அந்த சாணி உரத்தையும் அந்த வேர் எடுத்துக்கிற நிலைமைக்கு மாற்றணும். அதுபோக இந்த சருவையும் நமக்கு மக்கி அந்த வாழையோட வேர் எடுத்துக்கிற நிலைமைக்கு அது உடச்சி மக்கி அது சரி. நம்ம இந்த மாதிரி யூரியாவை எடுத்து நேராக அப்படி சருவு மேலே வரிசையாக தூவிட்டே போகிறோமே, இதில் கிடைக்கக்கூடிய மற்ற நன்மைகள்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம யூரியா தூவிட்டோம் அப்படின்னாலே இது வேகமாக நமக்கு வேலை செய்யும். அதாவது ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து பார்த்தாலே நமக்கு அந்த இலை அடிக்கிற அந்த வேகத்தை பொறுத்தே உங்களுக்கு தெரியும். யூரியா போட்டோம்னா எப்படியும் 2 இலை வேகமாக வச்சிரும். அதுபோக நமக்கு இந்த சருவு அவ்வளோ தோட்டத்தில் அதிக அளவு கூட்டி கிடக்கு. இதை அவ்வளோத்தையும் மக்கி நம்ம கரெக்டாக நீங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே ஒரு மாதம் கழித்து காட்டுறேன். இந்த சருவே ஃபுல்லாக மக்கி அது வாழைக்கு உரமாக எடுத்திருக்கும். அது எப்படி எடுத்திருக்கு, அதை நம்ம என்ன முறையில் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதை நம்ம எப்படிலாம் தூவி விடுறோம் அதை பார்க்கணும் ஆசைப்பட்டு அந்த முழு வீடியோவையும் பாருங்கள்.
உடச்சி மக்கி அது எப்படிலாம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி, போயிட்டாரன் பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. போயிட்டாரன் பாய்.